குஷ்புவோட 2வது மகள் ஒரு படம் நடிச்சிருந்தாங்க. அந்த படத்தோட ரிலீஸ் அப்போ நெறைய விஷயங்கள குஷ்பு வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. தன்னுடைய மகள் இந்த விஷயத்துக்காக எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம, இதுக்கு மேல எங்களுடைய புரொடக்ஷன் கம்பெனியா ஓன் பண்ணி நடத்தப் போறது எங்களுடைய பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுடைய பொண்ண பத்தி நெறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. அனந்திதா மாரி ஒரு கன்சிஸ்டன்சி, அது மட்டும் இல்லாம ஹெல்த் மேல கேர ஒரு கைண்டான பெர்சன என்னால பார்க்கவே முடியாது. என்னுடைய பொண்ணு அப்படிங்கிறதுனால மட்டும் கிடையாது. அவ மேல நான் ரொம்பவும் மரியாதை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பொண்ண பத்தி நெறைய விஷயங்கள அவங்க ஷேர் பண்ணும்போது, அட் த சேம் டைம் அவங்களும் வந்து கண் கலங்கி ரொம்ப அழுதாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய சர்ச்சை ஒண்ணு சமூக வலைதளங்கள்ல பரவ ஆரம்பிச்சது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அனந்திதாவோட அந்த பாடி ஷேமிங் விஷயம் தான். அவங்களுடைய அந்த உருவத்த பத்தி நெறைய பேர் கேலி செஞ்சு சமூக வலைதளங்கள்ல போட்டிருந்தாங்க. அதுக்காக ஒரு கட்டத்துல ரொம்பவும் கோவப்பட்டு ஒரு எக்ஸ்ட்ரீம்க்கே போயிட்டாங்க நடிகை குஷ்பு. என்னுடைய மகளுக்கு இந்த மாதிரி செஞ்சவங்கள நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன். என்னுடைய மகளுக்கு இந்த மாதிரி டைம்ல நாங்க கூட இல்லன்னா, கண்டிப்பா அவளுடைய கான்ஃபிடன்ஸ் இதுக்கு மேல லைஃப்ல அவ ஃபர்தரா எடுத்து வைக்க போற ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நாங்க பிரேக் பண்ற மாரி ஆயிடும். கண்டிப்பா இந்த விஷயத்த ஃபர்தரா நான் எப்படி சட்டப்படி ப்ரொசீட் பண்ணுமோ, அது மாரி நான் ப்ரொசீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா பேசியிருந்தாங்க நடிகை குஷ்பு. நீங்க உண்மையான ஆம்பளையா இருந்தா நேருக்கு நேரா நின்னு இந்த விஷயத்த சொல்லுங்க. முகம் தெரியாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக உங்களுடைய அந்த பேச்சை எல்லாம் பார்க்கறதுக்கு நாங்க ஒண்ணும் கோமாளிங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா பேசியிருக்காங்க. அதுக்கு ஆதரவா ராதிகா சரத்குமார், சிவகுமார் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர் சி நெறைய பேர் வந்து பேசியிருக்காங்க. அத தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மாரி ஆட்களை எல்லாம் கண்டிப்பா சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா ராதிகா சரத்குமாரும் பேசியிருந்தாங்க. ஏன்னா, ஒரு பொண்ண இந்த மாதிரி உருவக்கேலி பண்றது, அது மட்டும் இல்லாம அவங்கள இந்த மாதிரி விமர்சனம் செய்யறது அப்படிங்கிறது கொலை செய்யறதுக்கு சமம். உங்களுக்கும் அம்மா, தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு நெறைய ஒரு பெண் பிள்ளைகள் இருந்திருப்பாங்க. கண்டிப்பா இப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல உங்களால எப்படி அடுத்த பிள்ளைகள இப்படி கிண்டல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் குஷ்புவோட கருத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு பேசியிருந்தாங்க. அதைத் தொடர்ந்து குஷ்புவும் கண்டிப்பா இந்த விஷயத்த சைபர் கிரைம்ல ரிப்போர்ட் பண்ண போறதாவும், அது தொடர்பான நபர்களோட ஐடிய அவங்க எடுத்து வச்சிருக்கிறதாவும் நெறைய விஷயங்கள சொன்னாங்க. என்னுடைய பொண்ண பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. அது மட்டும் இல்லாம அவளுடைய கால் தூசுக்கு கூட நீ பெறமாட்ட அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பெண்கள் அப்படின்னா உனக்கு என்ன அவ்வளோ சாதாரணமா போச்சா? பெண்களால முடியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. நீ இப்போ முகம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு யாராவது நம்மள பார்க்க போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்கல்ல. கண்டிப்பா இது எங்க போய் இருக்கும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதைத் தொடர்ந்து பூர்ணிமா பாக்யராஜ்ல இருந்து நிறைய நடிகர் நடிகைகள் வந்து அவங்களுடைய இந்த கருத்துக்கு ஆதரவா தான் பேசியிருக்காங்க. பெண்களோட முன்னேற்றத்துக்கு தடை போடுறதே இந்த மாதிரி ஆட்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதைத் தொடர்ந்து பூர்ணிமா பாக்யராஜ் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கணவரோட இறப்புல இருந்தே இந்த விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சர்ச்சையாக தான் போயிட்டு இருக்கு. அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குஷ்புவோட ஃபேமிலியே எங்களுக்கு ரொம்ப நாளாவே தெரியும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கும் எங்களுக்குமே நல்ல ஒரு ஹார்ட் கான்வர்சேஷன் இருக்குது. ஆனா அவங்களுடைய திருமணத்துக்கு போனதுனால தான் என்னுடைய கணவருக்கு இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள் வர்றதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. ஏன்னா இங்க இருந்து கோவாக்கு போனதுக்கான காரணமே குஷ்பு தான். ஏன்னா குஷ்பு கண்டிப்பா நீங்க திருமணத்துக்கு வரணும் அப்படிங்கிற ரெக்வஸ்ட் சொல்லல, கண்டிப்பா வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனாங்க. எங்களுக்கு அது ரொம்பவுமே கஷ்டமா இருந்தது. கண்டிப்பா குஷ்புவோட திருமணத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி அதனாலதான் நாங்க போனோம். பாரதி ராஜாவோட இறப்புல இருந்து மீள முடியாத அவரை ஒரு மாறுதலுக்காக நான் தான் கூட்டிட்டு போனேன். அது மட்டும் இல்லாம இன்ஃபேக்ட் இப்போ அவர் உயிரோட இருந்திருந்தா இந்த மாதிரி பெண்களை விமர்சனம் பண்றவங்களுக்கு எதிராக குஷ்புக்கு முன்னாடி அவர் தான் அந்த கம்ப்ளைண்ட்டையே கொடுத்திருப்பாரு. ஏன்னா பெண்களை எந்த அளவுக்கு சமையலறையிலேருந்து வெளியில கொண்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு பாரதி ராஜா சாரோ, பாக்யராஜு சாரோ இன்னும் நிறைய பேர் வந்து பேசியிருக்காங்களோ, அவங்களே இன்னைக்கு வந்து இந்த விஷயத்துல என்னுடைய வீட்டுக்கார் உயிரோட இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா இந்த விஷயத்துக்கு அகெயின்ஸ்டா ஸ்டெப் எடுத்து இதை பெரிய அளவுக்கு ஒரு இஷ்யூ ஆக்கியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டும் தன்னுடைய கணவரோட அந்த இறப்பை பத்தி நிறைய வருத்தப்பட்டு பேசியிருக்காங்க பூர்ணிமா பாக்யராஜ் ஒரு பக்கம்.